உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 11ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள், சதுர்த்தசி திதி, புனர்பூஷ நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூராடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் துணிவு, ரிஷபம் செலவு, மிதுனம் இன்பம், கடகம் லாபம், சிம்மம் யோகம், கன்னி துன்பம், துலாம் உற்சாகம், விருச்சிகம் பொறாமை, தனுசு சினம், மகரம் சாந்தம், கும்பம் வெற்றி, மீனம் உயர்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆடி அமாவாசை. நாளைய தினம் ஆடி அமாவாசை. பித்துருக்கள் பூஜை செய்ய வேண்டிய, பித்துருக்களை வழிபாடு செய்ய வேண்டிய, இறந்து போன எங்களுடைய தாய் தந்தையருக்கு திவசம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் நாளைய தினம் ஆடி அமாவாசை. நாளைக்கு தான் ஆடி அமாவாசை. அதனால் இன்றைக்கே பேசினா தான் நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, மாலைய பட்சம் புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளும் பித்ருக்களுக்கு முக்கியமானது. நாளைக்கு 12ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 புதன்கிழமை ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையாக இருந்தால் கடலில் குளிக்க வேண்டும், அல்லது ஆற்றில் நீராட வேண்டும், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், திவசம் செய்ய வேண்டும், பிண்டம் போட வேண்டும், காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும், பசுவுக்கு உணவு வைக்க வேண்டும், எள்ளும் தண்ணியும் இறைக்க வேண்டும், ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். மாலை பொழுதில் என்ன செய்யணும்? வீட்டில் இறந்தவர் படத்துக்கு முன்னுக்கு தீபமேற்ற வேண்டும், படத்திற்கு பகல் பொழுதில் உணவு படைக்க வேண்டும், மாலையில் ஆலயத்திற்கு சென்று இறந்தவர்களுடைய பெயர் திதியெல்லாம் சொல்லி தீபம் ஏற்றி ஆலய வழிபாடு செய்ய வேண்டும். காலையில் விரதம் இருக்க வேண்டும். ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் காலையில் உணவை தவிர்த்து கொள்ள வேண்டும். காலையில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. விரதமாக இருந்து தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்ததன் பின்னர் சாப்பிட வேண்டும். யார் யார் விரதம் இருக்கலாம்? தாயை இழந்தவர்கள் செய்யலாம், தந்தையை இழந்தவர்கள் செய்யலாம், தாய் தந்தையை இழந்தவர்கள் செய்யலாம், கணவனை இழந்த மனைவி செய்யலாம், மனைவியை இழந்த கணவன் செய்யலாம். சுமங்கலி பெண்கள் ஆடி அமாவாசை அன்று விரதம் இருக்கக்கூடாது. இது கண்டிப்பான ஒரு விஷயம். கணவன் இருக்கும் போது, கணவன் உயிருடன் இருக்கும் போது சுமங்கலி பெண்கள் ஆடி அமாவாசை, உங்களோட அப்பா அம்மா இறந்துட்டணுன்றதுக்காக நீங்கள் விரதம் இருக்க முடியாது. சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அன்றைய தினம்
உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கிறது முக்கியமல்ல, இருக்கக்கூடாது என்றதான் முக்கியம். பித்ருக்கள் வழிபாடு என்பது முக்கியமான ஒரு விஷயம். இறந்து போனவர்களுக்கும் பசியும் தாகமும் உண்டு என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பித்ருக்களுக்கும் பசியும் தாகமும் உண்டு. ஆடி மாதத்தில் 3 அமாவாசை, எப்பவுமே அமாவாசை வந்தால் அது பித்ருக்களுக்குண்டான தினம் என்பதை ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். தாய் தந்தையை இழந்தவர்கள் அமாவாசை, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை என்று விரதம் இருந்து அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ தான் பித்ருக்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். பித்ருக்களுடைய ஆசி இருந்தால்தான் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுவும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை, மற்ற அமாவாசை அன்று தான தர்மம், திவசம், திதி, தர்ப்பணம் செய்ய தவறியவர்கள் கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று கண்டிப்பாக உங்களுடைய பித்ருக்கள் வழிபாடு செய்ய வேண்டும். நான் சொன்ன மாதிரி தை மாதத்தில் வர அமாவாசை, உத்தராயணத்தில் வர முதல் அமாவாசை, தட்சணாயத்தில் வர முதல் அமாவாசை ஆடி அமாவாசை, மாலைய பட்சம் அமாவாசை, அது புரட்டாதி மாதத்தில் வர அமாவாசை. இந்த 3 அமாவாசையும் நீங்கள் பித்ருக்கள் வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டுமானால் நீங்கள் பித்ரு வழிபாடு செய்ய வேண்டும். உயிரோடு இருக்கும் போது மட்டும்தான் எங்களோட அப்பா அம்மா எங்களை நம்பி இருக்கிறோம்ன்றது இல்லை. அவர்கள் இறந்த போதும் அவர்களுடைய ஆத்மா எங்களைத்தான் நம்பி இருக்கின்றது. அந்த ஆத்மாவுக்கு உணவளிக்க வேண்டியது, நீர் கொடுக்க வேண்டியது, அந்த ஆத்மா மோட்சமடைய பிரார்த்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். பித்ரு சாபம் இருந்தால் ஜாதகத்தை பார்த்தா தெரியும் பித்ரு சாபம் இருக்கா இல்லையாண்டு. பித்ருக்களுடைய சாபம் இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், பிரச்சனை வரும், குழந்தை இல்லாத தன்மை வரும், திருமணத்தில் தடை ஏற்படும், வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பித்ருக்களுடைய சாபம் இருந்தால் குடும்பத்தில் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. அதே நேரத்தில் தட்சணாயனத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடிய அமாவாசை தட்சணாயனத்தில் வரக்கூடியது. உத்தராயணத்தில் வர அமாவாசை தை அமாவாசை, மாலைய பட்சத்தில் வர்றது புரட்டாதி மாதம் அமாவாசை. இந்த 3 அமாவாசையும் கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்து தான தர்மம் செய்து பித்ருக்களை வழிபாடு செய்து ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்து, அதே நேரத்தில் பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், காகத்திற்கு உணவு கொடுக்கணும், ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்ய வேண்டும். இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், பித்ருக்கள் சந்தோஷம் அடைவார்கள், பித்ருக்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். பித்ருக்கள் சந்தோஷமாக இருந்தாலே குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே ஏற்பட்டுவிடும். நல்ல சந்ததி உருவாகுவார்கள், பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி திருமணம் விரைவாக நடைபெறும். இதெல்லாம் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். இதெல்லாம் நடக்க வேண்டுமாக இருந்தால் பித்ருக்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஆடி அமாவாசை நாளைக்கு அற்புதமான ஒரு தினம். பித்ருக்கள் எல்லாம் பூமியை நோக்கி வரக்கூடிய நாள். பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவார்கள் எங்களை சந்திப்பதற்கு. அன்றைய தினம் கடற்கரைக்கு போகணும், நதிக்கரைக்கு போகணும். இந்த இடங்களில் போய் பித்ருக்களை வழிபாடு செய்து பித்ருக்களினுடைய ஆசியை பெற்று நீங்கள் அனைவரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.